பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வெற்றி, உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்காக அங்க என்னென்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? எத்தனை மணிக்கு சரியா தொடங்க இருக்கு? பொங்கல் வாழ்த்துக்கள் காயத்ரி. ஒரு பண்பாட்டு செழுமை மிக்க ஒரு நகரம் மதுரை எப்படி அதனுடைய பண்பாட்டை அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு எளிமையான விளையாட்டு கொண்டாட்டமாகத்தான் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது மதுரையில் ஆண்டாண்டு காலமாக நடக்குது. அந்த மரபினுடைய வேர் எவ்வளவு நீளம் கொண்டதுன்னு இதுவரைக்கும் அறிய முடியாத அளவுக்காக அதனுடைய அந்த வீரியம் இருக்கு. கோலாகலமாக நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுல நேற்று அவனியாபுரம், இன்னைக்கு பாலமேடு. இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவங்கி வைக்கிறாரு. அதுக்கான ஏற்பாடுலாம் தயாராக இருக்குது. அந்த வாடிவாசல் பகுதி முழுக்க அப்படியே ஒரு பெரிய ஒரு அதிர்வான மனநிலையில இங்க இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. இது முழுக்க இந்த வாடிவாசல் களமே கொஞ்சம் வித்தியாசமானது. காரணம், இது மஞ்சமலை ஆறு, பாலமேடுல ஓடக்கூடிய மஞ்சமலை ஆத்தினுடைய பகுதியில் தான் அந்த வாடி வாசலே அமைக்கப்பட்டிருக்குது. அவ்வளவு சிறப்பா அந்த வாடிவாசல் அமைக்கப்பட்டு இந்த இடம் முழுக்க அவங்க விசாலமா பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம். அவனியாபுரம் மாதிரி இல்ல, இந்த இடத்துல அவ்வளவு விசாலமான இடம் அப்படிங்கறதுனால பார்வையாளர்களும் அதிகமான பார்வையாளர்கள் வருவாங்க. பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர் நின்று பார்ப்பாங்க. அவங்க பார்க்கறதுனாலயே நேரடியா வீரர்களை உற்சாகப்படுத்துவாங்க, நேரடியா விசில் அடிப்பாங்க, கை தட்டுவாங்க, கூச்சலிடுவாங்க. அதெல்லாம் தான் வீரர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அவங்க அதன் தொடர்ச்சியாக தான் அதிகமான மாடுகளை பிடிப்பாங்க, மாடுகளோடு விளையாடுவாங்க. மாடுகளும் இந்த கொண்டாட்டத்துக்கு நடுவில் தான் மாடுகளும் அவ்வளவு உற்சாகமா அங்க தாவி வரும், கொண்டாடும், ஆடும், அவங்களோட விளையாடும். அப்படியாக இந்த இடம் முழுக்க அப்படி தயார் நிலையில இருக்கு. இன்னைக்கும் 1000 மாடுகளுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க, 600 வீரர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அவ்வளவு பேரும் இன்னைக்கு விளையாடுறதுக்கான அனுமதி ஏற்பாடு செய்யப்படுது. ஏன்னா முழுக்க அனுமதி கொடுக்கப்படுற எல்லாத்தையும் இறக்கணும் அப்படிங்கறதுனால நேற்றைய தினமும் கூட போட்டி அப்படிங்கிறது மாலை 6:30 மணி வரைக்கும் கூட நீடிச்சது. இன்னைக்கும் இயல்பா 7:30 மணிக்கு துவங்க வேண்டியது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் வருவதை முன்னிட்டு 7:30க்கு துவங்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது இன்னும் கூட காலம் ஆகலாம், இன்னொரு அரை மணி நேரம் ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. அவர் வந்ததுக்கு பின்பாடி வீரர்களுடைய உறுதிமொழி ஏற்பு இருக்குது. கோயில் மரியாதை, ஊர் மரியாதை கொடுக்கக்கூடிய 7 காளைகள் அவிழ்த்து விடப்படும். அதுக்கு பின்பாகத்தான் போட்டி துவங்கும். இன்னைக்கும் 6:30 மணி வரைக்கும், மாலை 6:30 மணி வரைக்கும் கூட போட்டி நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது வெளிச்சம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு மாடுகள் அவிழ்த்து அவங்க விளையாட போறாங்க. என்ன ஒண்ணு அப்படின்னா, இந்த இடத்துல பாலமேடை பொறுத்த வரைக்கும் இந்த இவ்வளவு விசாலமான இடம் அப்படிங்கறதுனால அங்க மாடுகள் இங்க இருந்து இங்க ஓடி வர வரைக்கும் வீரர்கள் அவங்களோட துரத்திக்கிட்டு வரலாம், அவங்களோட சுத்தி விளையாடலாம். அந்த அளவுக்கான விசாலமான இடம். ரொம்ப முக்கியமா நட்சத்திர வீரர்கள் நேற்று அவ்வளவு பேர் களமிறங்கி இருந்தாங்க அவனியாபுரத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பாலமேட்லையும் நிறைய இதுக்கு முன்னால வெற்றி பெற்ற வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் களமிறங்குவாங்க. போட்டி ஒவ்வொரு சுற்றுலையும் தேர்வு செய்யப்படக்கூடிய 50 வீரர்கள் களமிறக்குவாங்க. அதுல சிறப்பா 2 காளைகளுக்கு மேல பிடிக்கக்கூடிய வீரர்கள்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருந்து இறுதி சுற்றுல விளையாட அனுமதிக்க போறாங்க. அதனாலதான் இறுதி சுற்று அப்படிங்கிறது எப்பவும் இந்த இடத்துல இன்னும் கூடுதல் பரபரப்பும், கூடுதல் விறுவிறுப்பும், கூடுதல் சுவாரஸ்யம் கொண்ட ஒன்றதாக இருக்கும். இன்னைக்கு யாருக்கு முதல் நெடுங்காலம் ஜல்லிக்கட்டு ஒரு கோரிக்கை இருந்தது, இந்த மாட்டு உரிமையாளர்களுக்கும் கார் வேண்டாம், எங்களுக்கு டிராக்டர் மாதிரி ஏதாவது பயனுள்ளதா கொடுங்கன்னு சொன்னதுனால அதனுடைய கோரிக்கை ஏற்று தமிழக அரசு இந்த வருஷத்துல இருந்து டிராக்டர் கொடுக்குறாங்க. காளையினுடைய உரிமையாளர்கள் சிறப்பாக விளையாடக்கூடிய முதல் காளைக்கு டிராக்டர் கொடுக்குறாங்க, முதல் வீரருக்கு கார் கொடுக்குறாங்க, 2வது வீரருக்கு பைக் கொடுக்குறாங்க, 2வது காளை உரிமையாளருக்கு நாட்டு மாடு கொடுக்குறாங்க, பசுமாடு கன்றுக்குட்டியோட. ஆக இப்படியாக பரிசு பொருட்களும் அப்படி நிறைவா கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள்லாம் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இவ்வளவு ஏற்பாடுகளோட தான் ஜல்லிக்கட்டு போட்டி அப்படிங்கிறது நடக்க இருக்குது. ஐஜி விஜயேந்திர பிதரி, தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பிதரி தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் முழுக்க காவல் பணியில் இருக்காங்க. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய சிறப்பு அப்படிங்கிறது இந்த மஞ்சமலை ஆள் நடக்கூடிய விழா அப்படிங்கிறதுனால இதனுடைய விசாலமும், இதனுடைய பரந்த அழகும், இதுக்கு நடுவில் நடக்கூடிய கம்பீரமா நடக்கூடிய அந்த துணிவும் வீரமும், அவங்களுடைய டாக்டிக்ஸ் இருக்குல்ல, இந்த வீரர்கள் பிடிக்கிறாங்க இல்லையா, அதுல நேரடியாக மேம்போக்கா பார்க்க நமக்கு துணிச்சல் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப அது உன்னிப்பா கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். ஜல்லிக்கட்டை இந்த மாதிரி அனுபவங்களுக்காகத்தான் நேர்ல பார்க்க வேண்டியது இருக்கு. வீட்டுல டிவியில பார்க்கறத தவிர நேர்ல ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஒரு நம்மளுடைய கவன குவிப்புக்காக இந்த இவ்வளவு பெரிய பண்பாட்டு தொடர்ச்சி எவ்வளவு தூரம், இந்த வேர் எவ்வளவு ஆழமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக, இந்த மாதிரியான அனுபவங்களுக்காகவாவது ஜல்லிக்கட்டு போட்டியை நேர்ல பார்க்கணும் அப்படிங்கறதான் தெரிஞ்சுக்க வேண்டியது காயத்ரி.
ஏறு தழுவுதல் என்பது கலாச்சாரத்தில் மட்டுமல்லாமல் தற்போதைய தலைமுறைக்கு எது போன்ற ஒரு பாடத்தை சொல்ல இருக்கிறது என்பதை மிக அழகாக களத்திலிருந்து விளக்கினீர்கள். வெற்றில் கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் இணையலாம்.